நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் சிவகாசியிலேருந்து வரேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். 2026 குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்லும் இல்லையா? அப்படிப்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அவர் மிதுனத்துல இருந்து என்னென்ன இடத்த பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 3 பார்வையாக பார்க்குறாரு. முதல்ல பார்க்குறது அவர் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக துலா ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாரு. இப்படி பார்க்கும்போது அவர் மிதுனத்தில் தான் இருக்காரு. அங்கேருந்து இந்த பார்வையை பார்க்கும்போதும் சரி, மற்ற ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் பயணிக்கும் போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய பலன்கள், நிறைய கேள்விக்கான பதில்களை அடுத்தடுத்து இந்த வீடியோவில் கொடுத்துக்கிட்டே வரப்போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள். கும்பராசி நேயர்களுக்கு, அதாவது நான் என்னதான் வேலை பார்த்தாலும் சரி, எனக்கு அதுக்கேற்ற மாதிரியும் வருமானம் வரவே மாட்டிக்கே. நான் என்ன உழைப்பு போடாமையா இருக்கேன்? ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஏன் எனக்கு வருமானம் வர மாட்டேங்கின்னு சொல்லி உட்காந்து ரொம்ப புலம்புறாள் நீங்கள் தான். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் வேலையோட போகிற எஃபெக்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ரொம்ப உரிமை எடுத்து ரொம்ப பேசும்போதோ இல்லை உங்களுக்கு சில சீக்ரெட்ஸ்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. உங்களுடைய வேலையோட இப்போ நீங்கள் ஒரு வேலை சொந்த தொழிலே பார்க்குறீங்க, அந்த சொந்த தொழிலில் சில ட்ரிக்ஸ் எல்லாம் பர்சனலாக இருக்கும். இந்த தொழிலில் நம்ம இது பண்ணால் நம்ம வின் பண்ணிடலாம், இந்த தொழிலில் இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா இந்த கடையில் போய் வாங்கினா நம்ம ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சில விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கூடையவும் உங்களை சுற்றியவும் உங்களை அப்படியே குளிப்பறிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சுற்றி இருப்பாங்க. நண்பர்கள்னு ஒரு ரவுண்டிங்கில் இருப்பாங்க. அந்த சரௌண்டிங் நீங்கள் சொல்லும்போது அவங்க மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்க உங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க போய் நின்று அதை வாங்கிக்கிடுவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தங்கு தடை தான் அதிகமாக இருந்திருக்கு. நான் எப்போ தான் எனக்கு ஓட ஆரம்பிச்சோன்னா, நீங்கள் வாய் பேச்சு, அதாவது எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறத கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பேசினா சிறப்பம்சமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களை மாதிரி ஒரு பர்சன் ஒரு குடும்பத்தை கவனிக்கிறதா இருக்கட்டுமே, ஒரு கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகிறதா இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லா வகையிலையும் ரொம்ப சிறந்தவங்க தான் நீங்கள். அப்படி இருக்கல ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள்னு சொல்லி யோசிக்கும் போது உங்களுடைய பேச்சு வழக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஈஸியாக யாரையும் நம்பிடாதீங்க. இந்த குரு பகவான் வக்ரநிவர்த்தி காலம் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி உங்களுக்கு உணர்த்த போகிறாரு. எப்பா நீ இத்தனை நாள் நீ இவனை இப்படி நினச்சிக்கிட்டேல, இவர் இப்படி கிடையாதுப்பா, இத்தனை நாள் உன் தோழியை நீ இப்படி நினச்சிக்கிட்டேல, அவங்க இப்படி கிடையாதுன்னு சொல்லி ஒரு உண்மையை கொண்டு வைக்க போகிறாரு. சரி, இதெல்லாம் ஓகே. என்னதோட ஒரு நெகட்டிவாகவே யோசிச்சு பாசிட்டிவ் பற்றி பேசுவோம். என்ன மாதிரியா மாற்றுனா, அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இருக்க போகுது. குரு பகவான் வருது, பொண்ணு பொருள் சேரப்போகுது. என்ன திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், பொருளாதார மேம்பாடு அதிகமாக இருக்க போகுது. இதற்கு முன்னாடி பட்ட கஷ்டத்துக்கு பலனா இது சொன்னாலும் பரவாயில்ல, உங்களை தேடி உங்கள் நேர்மையான மனசை தேடி உங்களுக்கு வரப்போகுது பொருள் எல்லாம். ஒரு இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிருக்கீங்கன்னா அதன் மூலமாக ஏதாவது ஒரு தடை இருந்துச்சுன்னா உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோடு அந்த தடையெல்லாம் அகண்ட போகுது. ஏன்னா உங்களுக்கு 1ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 11ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்குறாரு. முன்னோர்கள் பார்வையை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் அவ்வளோ ஒரு ஆற்றல் கிடைக்க போகுது. ரொம்ப முக்கியமான விஷயமா கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க. அது என்ன கல்வினாலும் இருக்கட்டுமே, ஒரு மாஸ்டர் டிகிரியாக இருக்கட்டும், மாஸ்டர் டிகிரி இல்லை அதுக்கடுத்து படிக்கணும், டீச்சர், எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு துணையாக இருக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க. நான் சிலர் பார்த்தீங்கன்னா டீச்சர் நீங்களாம் போயிட்டு பெருசாலாம் உட்காந்து நம்மளுக்கு அடுத்து என்னப்பா டெட் எழுத சொல்கிறாங்க, அதை எழுத சொல்கிறாங்க, நம்மளால் முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லி உட்காந்துடுறீங்க. அதே மாதிரி பிஇ முடிச்சுட்டு இல்லை பிஇக்கு இவ்வளோ தான் சம்பளம், நீ தான் எம்இ முடிக்கணும், இல்லை இன்னும் நீ முடிக்கணும், எனக்கு இவ்வளோ தான் இந்த இடத்துல தான் வேலை அப்படின்னு வரும்போது நீங்கள் அப்படியே உட்காந்துருப்பீங்க. இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, நீ வேறு படிமா, உனக்கு நான் கூட கொஞ்சம் ஒரு ஆற்றலை கொடுக்குறேன், தைரியத்தை கொடுக்குறேன், ஒரு பலனை கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை உத்வேகமாக பின்னாடி இருந்து உங்களை அப்படியே தூண்டி விட்டுட்டே இருக்க போகிறாரு. ஓட ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் அதிகமான படிப்பு படிக்க போகிறீங்க. அதன் மூலமாக வருமானம் உங்களுக்கு பெருக போகுது. உங்களை நீங்களே அழகுபடுத்தி கொள்ள போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணாக இருக்கட்டும், ஏன்னா காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களையும் நம்ம நீட்டாக காலேஜுக்கு போகணும், நீட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகணும், நம்ம படிக்கிற படிப்புக்கும் இந்த அளவு நம்ம நீட்டாக போகணும்னு சொல்லி நிறைய யோசனை இருக்கும். ஆனால் ஒரு சிலர் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏனோ தானன்னு போகிறது, ஒரு கிளம்பவே இஷ்டமே இல்லாத மாதிரிலாம் போய்க்கிருப்பீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரநிவர்த்தி தங்களை தாங்களேவும் அழகுபடுத்திக்கிறதுக்கு உண்டான ஆர்வத்தை கொடுக்குது. உங்கள் முகம் அதாவது ஜொலிக்க போகுது.
அதாவது அது சொல்லுவாங்க, சும்மாலாம் மேக்கப் போட்டு இது பண்ணாலாம் எதுக்கு போடுறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி போடுறாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடியது, நம்மளால் பண்ண முடியும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுக்க போகுது. அதுக்காக அள்ளி அப்பிட்டு போகாமல் நீட்டாக உங்களுக்கு கரெக்டாக எந்த அளவு போடுவீங்களோ அந்தளவு மேக்கப் போட்டு ஒரு இடத்துல நீங்கள் போனீங்கன்னா, அப்பா நீ அப்பா சூப்பராக அழகாக இருக்க, அதாவது கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்க போகுது. அது யாராக இருந்தாலுமே இருக்கட்டும். ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். உங்களை சுற்றி எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்கள் வரன் தட்டி போயிட்டே இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரன் நிச்சயமாக இருக்கணும்னா வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியான அனைத்து நிறைய சில 2-3 நெகட்டிவிட்டி இருந்தாலுமே நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக நான் சொல்கிறது மெயினாக நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு உங்களுக்கு சூப்பராக தான் இருக்காரு. இன்னும் முன்னோர்கள் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும். இப்போ நம்ம முழுசாக இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்டில் கேட்குறதுலாம், ஏன் எங்கள் ராசிக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, ஆனால் இது நடந்திருக்கு, ஆனால் இது நடக்கலை, இது எங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்கிறது ஓகே தான், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது பொது பலன்கள் மட்டுமே. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் கேட்கணும் அப்படின்னா கீழோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இது பொதுவாக நம்ம சொல்கிறதுனால பொது பலன்களாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.